அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி தொடர்ச்சியானது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவின் அக்னி சிறகுகள் என்ற சுயசரிதத்தின் தொடர்ச்சி ஆகும். கடந்த காணொளியில் பக்கம் 130 வரை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இக்காணொளியில் காண்போம். அமைதிப்படுத்துதல். காலம் 1981 முதல் 1991 வரை. திறமை, பேராசை, தீய எண்ணம் சிந்தனையில் இரவில் கரையிட்டும் பலவீனம் பலமாய் மாறும் வரை, இருள் ஒளியாய் மாறும் வரை, தவறு சரியாய் மாறும் வரை. இந்த கவிதையை யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா லூயி காரல். இஸ்ரோவுக்கும் டிஆர்டிஓக்கும் இடையே எனது பணி தொடர்பாக சின்ன போராட்டம் நிகழ்ந்தது. இஸ்ரோ என்னை அங்கிருந்து விடுவித்து அனுப்புவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டியது. என்னை வரவழைத்துக் கொள்வதற்கு டிஆர்டிஓ விரும்பியது. மாதங்கள் பல கடந்தன. இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் இடையே பல கடிதங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பாதுகாப்பு ஆய்வு மற்றும் வளர்ச்சித்துறை மற்றும் விண்வெளித்துறை செயலகங்கள் ஆலோசனை நடத்தின. இரு தரப்புக்கும் சரிப்பட்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கையை துரிதப்படுத்துவது பற்றி விவாதித்தன. அதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சரின் விஞ்ஞான ஆலோசகர் பதவியில் இருந்து பேராசிரியர் ராமண்ணா ஓய்வு பெற்றார். ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு துறை உலோகவியல் ஆராய்ச்சி பரிசோதனை கூட டிஃபென்ஸ் மெட்ராலஜிக்கல் ரிசர்ச் லேபார்டரி DMRL இயக்குநராக இருந்த டாக்டர் VS அருணாச்சலம் பேராசிரியர் ராமண்ணாவுக்கு பதிலாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் செயல்படுவதில் டாக்டர் அருணாச்சலம் தனி முத்திரை பதித்தவர். விஞ்ஞான அதிகார வர்க்கத்தின் சிக்கல்கள், பாசாங்குத்தனம் பற்றியெல்லாம் இவர் அலட்டிக் கொள்ள மாட்டார். இதற்கிடையில் நான் ஏவுகணை ஆய்வுக்கூடத்திற்கு பொறுப்பேற்பது பற்றி பேராசிரியர் தவானுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் R. வெங்கட்ரமன் ஆலோசனை நடத்தியதாக எனக்கு தெரிய வந்தது. பாதுகாப்பு அமைச்சக உயர் வட்டாரத்தில் ஒரு திட்டவட்டமான முடிவு எடுக்கும் வரை காத்திருக்கலாம் என்று பேராசிரியர் தவானும் முடிவு செய்திருந்தது போல தோன்றியது. ஒரு வருடமாக இழுத்தடித்து கொண்டிருந்த சந்தேகங்கள், சிக்கல்களை எல்லாம் கடந்த 1982 பிப்ரவரி மாதத்தில் என்னை DRDL இயக்குநராக நியமிப்பதற்கு முடிவு செய்தார்கள். இஸ்ரோ தலைமையகத்தில் உள்ள எனது அறைக்கு பேராசிரியர் தவான் வருகை தருவது வழக்கம். விண்வெளி ஏவுகணை திட்டங்களை தீட்டும் ஆலோசனைகளில் பல மணி நேரம் செலவிடுவார். இப்படிப்பட்ட ஒரு பெரும் விஞ்ஞானியுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது பேரதிர்ஷ்டம். நான் இஸ்ரோவில் இருந்து விடைபெறுவதற்கு முன் 2000வது ஆண்டில் இந்தியா விண்வெளி திட்ட முன்னேற்றம் என்பது பற்றி நான் உரையாற்ற வேண்டும் என்று பேராசிரியர் தவான் கூறினார். கிட்டத்தட்ட அனைத்து இஸ்ரோ நிர்வாக அலுவலர்களும் ஊழியர்களும் எனது பேச்சை கேட்டார்கள். அந்த நிகழ்ச்சி ஒரு விதத்தில் பிரிவு உபச்சார நிகழ்ச்சியாகவே அமைந்துவிட்டது. SLVக்கு தேவையான வழிகாட்டும் மேடைக்கான இனர்ஷியல் கைடன்ஸ் பிளாட்ஃபார்ம், அலுமினிய உலோக கலவிலான வார்ப்பு சம்பந்தப்பட்ட வேலைக்காக 1976 நான் DMRL சென்றிருந்த போது டாக்டர் VS அருணாச்சலத்தை சந்தித்திருக்கிறேன். நமது தனிப்பட்ட சவாலாக எடுத்துக்கொண்ட அந்த வார்ப்பை உருவாக்கினார். நாட்டிலேயே அந்த ரக வார்ப்பை முதன்முறையாக, அதுவும் நம்ப முடியாத 2 மாத குறுகிய காலத்திற்குள் உருவாக்கியிருந்தார். அவருடைய இளமை, துடிப்பாற்றலும் ஆர்வமும் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. உலோக தயாரிப்பு அறிவியலை மிக குறைந்த காலத்திற்குள் தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்தி அதை உலோக கலவையை உருவாக்கும் கலவையாக பலப்படுத்தி விட்டவர் இந்த இளம் உலோகவியல் நிபுணர். உயரமான உருவம், மிடுக்கான தோற்றம், உள்ளுக்குள்ளே துடிதுடிப்பான சக்தி, மின்சாரம் செலுத்தப்பட்ட டைனமோ போன்றவர் டாக்டர் அருணாச்சலம். அவரிடம் ஒரு அபூர்வமான
தோழமையும் வளைந்து கொடுக்காத உறுதியையும் நான் கண்டேன். இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு பிரமாதமான கூட்டாளி அவர். எனக்கு உகந்த பணிகளத்தில் இணைத்து கொண்டு என்னை நானே எடை போட்டு பார்ப்பதற்காக 1982 ஏப்ரலில் டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தை பார்வையிட்டேன். டிஆர்டிஎல் இயக்குநராக இருந்த எஸ்.எல். பன்லாஸ் என்னை அழைத்து சுற்றி காண்பித்தார். ஆய்வுக்கூடத்தின் மூத்த விஞ்ஞானிகளிடம் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார். அங்கு பணியாற்றுபவர்களுக்கான மனித ஆற்றல் தொடர்பான 5 திட்டங்கள் மற்றும் அவர்களின் தகுதியையும் திறனையும் மேம்படுவதற்கான 16 திட்டங்கள் பற்றி வேலைகளில் டிஆர்டிஎல் ஈடுபட்டிருந்தது. எதிர்காலத்தில் உள்நாட்டிலேயே ஏவுகணை சாதனைகளை தயாரிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஏற்ற தொழில்நுட்ப நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக திரவ எரிபொருளை பயன்படுத்தும் 30 டன் எடையுள்ள இரட்டை ராக்கெட் என்ஜின் லிக்விட் புரொபலண்ட் ராக்கெட் என்ஜின் தயாரிப்பில் அவர்கள் மேற்கொண்டிருந்த முயற்சிகள் என்னை வெகுவாக கவர்ந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் விஞ்ஞானத்தில் எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. விமான பொறியியலில் நான் பட்டம் பெற்ற சுமார் 20 வருடங்களில் இந்த கௌரவம் கிடைத்தது. ராக்கெட் களத்தில் நான் மேற்கொண்டிருக்கும் முயற்சிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகாரம் அளித்ததில் சந்தோஷப்பட்டேன். ஆனால் கல்வியாளர்கள் மத்தியில் எங்கள் பணியில் பெருமைக்கு அங்கீகாரம் கிடைத்ததுதான் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளித்தது. நான் மேலும் பரவசம் பட்டேன். எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை வகித்தவர் பேராசிரியர் ராஜாராமண்ணா. 1982 ஜூன் 1 தேதியன்று டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தில் பணியில் சேர்ந்தேன். டெவில் ஏவுகணை திட்டத்தை ஏறக்கட்டியதால் ஏற்பட்ட ஏமாற்றத்தில் இருந்து இன்னமும் மீள முடியாமல் இந்த ஆய்வுக்கூடம் தவித்து கொண்டு இருந்தது. பல தலைசிறந்த நிபுணர்கள் இன்னும் அந்த விரக்தியில் இருந்து விடுபடவில்லை. தனக்கு புரியாத புதிரான காரணங்களால் வளர்ந்து கொண்டிருக்கும் தனது பணிக்கு ஜீவனளித்து வந்த நாபி கொடியை திடீரென்று அறுத்தெறிந்து விட்டால் ஒரு விஞ்ஞானியின் மனம் என்ன பாடுபடும்? விஞ்ஞான உலகத்திற்கு வெளியே இருப்பவர்களால் அந்த வேதனை முழுமையாக உணர முடியாது. டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தின் பொதுவான மனநிலை, சூழ்நிலை, பணிவேகம் எல்லாம் எனக்கு சாமுவேல் டெய்லர் காலர்ஸிடம் த ரைம் ஆஃப் த ஆன்சியன்ட் மார்ஸ்னர் என்ற கவிதையை நினைவுபடுத்தின. நாள்தோறும் தனிமைப்பட்டு மூச்சு விடாமல் சற்று அசையாமல் ஓவிய கடலில் வரைந்த ஓவிய கப்பலாய் நாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட எனது மூத்த சாகாக்கள் அனைவருமே நம்பிக்கைகள் நொறுங்கிப்போன வேதனையுடன் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த ஆய்வுக்கூட விஞ்ஞானிகளை பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் வஞ்சித்து விட்டார்கள் என்று பரவலான கருத்து அங்கு நிலவியது. நம்பிக்கையும் தொலைநோக்கியும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் டெவில் நினைவுகளை குழி தோண்டி புதைக்க வேண்டியது மிக முக்கியம் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டேன். சுமார் 1 மாதத்திற்கு பிறகு அப்போதைய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் ஓ.எஸ். டாவ்சன் வருகை தந்தார். அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன். என் குழுவினருடன் சேர்ந்து அவரிடம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினேன். அதிமுக்கிய தந்திர ஏவுகணை திட்டம் த டாக்டிக்கல் கேர் வெஹிக்கிள் நீண்ட நாட்களாக தாமதமாகி கொண்டிருந்தது. தரையிலிருந்து வானில் பாயும் ஏவுகணைகள், வானிலிருந்து தரைக்கு பாயும் ஏவுகணைகள் போன்ற பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான பல ரகங்களையும் சிறு சிறு மாற்றங்களுடன் பொதுவான ஒரே ஏவுகணையாக வடிவமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் சிக்கலான தொழில்நுட்ப விவரங்களை பற்றி அவரிடம் அதிகமாக விவரிக்காமல் போர்க்களத்தில் அதன் ஆற்றல் பற்றித்தான் வலியுறுத்தி பேசினேன். உற்பத்தி திட்டங்கள் குறித்து எடுத்து சொன்னேன். அதன் மூலம் எனது புதிய சாகாக்களுக்கு ஒரு தகவலை தெளிவாகவும் வலுவாகவும் உணர்த்தினேன். பிறகு
விற்பனை செய்ய முடியாத பயன்படாத எதையும் தயாரிக்காதீர்கள். ஒரே ஒரு பொருளையோ விஷயத்தையோ உருவாக்குவதில் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை போக்காதீர்கள். ஏவுகணை தயாரிப்பு என்பது ஒரு பன்முக பரிமாணங்கள் கொண்ட வேலை. ஒரே ஒரு பரிமாணத்திலேயே நீண்ட காலம் உழன்று கொண்டிருப்பதால் நீங்கள் முடங்கி விடுகிறீர்கள் என்பதுதான் அந்த தகவல். DRDLல் நான் சேர்ந்த சில ஆரம்ப மாதங்களில் எல்லோரிடமும் இணைந்து பழகி பணியாற்றுவதில் அதிக கவனம் செலுத்தினேன். செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்ததை நினைத்து பார்த்தேன். ஒரு எலக்ட்ரான் ஒரு அணு துகளாகவோ அல்லது ஒரு அலையாகவோ தோற்றமளிக்கும். நீங்கள் எந்த முறையில் அதை பார்க்கிறீர்களோ அதை போலவே அது தோன்றும். நீங்கள் ஒரு துகள் என்ற ரீதியில் அணுகி கேள்வியை கேட்டால் அந்த ரீதியில் பதிலைத்தான் தரும். அலை என்ற ரீதியில் அணுகினால் அதற்கேற்ற முறையில் பதில் கிடைக்கும். எங்களுடைய குறிக்கோள்களை அவர்களுக்கு விளக்கமாக விவரித்து சொன்னதோடு மட்டும் நான் நின்றுவிடவில்லை. எங்களோடும் எங்கள் வேலையோடும் அவற்றை இணைத்து கொள்ள வைக்கிறேன். ரொனால்டு ஃபிஷர் சொல்லியிருப்பதை ஒரு கூட்டத்தில் நான் மேற்கோள் காட்டி பேசியதை நினைத்து பார்க்கிறேன். இனிப்பு சுவை என்பது சர்க்கரையின் குணமும் அல்ல, நம்முடைய குணமும் அல்ல. சர்க்கரை துகள்களோடு நாம் ஒன்றும்போது அந்த இனிப்பு என்ற விஷயத்தை உணர்கிறோம். ஏவுகணை பாதையை போன்றே நேராக உச்சி கிளம்பும் ரீதியில் தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணை திட்டத்தில் கணிசமான வேலைகள் அப்போது நடந்து முடிந்திருந்தன. DRDL ஆய்வுக்கூடத்தில் பணியாற்றுபவர்களின் சக்தியின் உறுதியும் கண்டு மலைத்து போனேன். தங்களுடைய முந்தைய திட்டங்கள் அரைக்குறையாக நிறுத்தப்பட்டாலும் கூட அவர்கள் சளைக்காமல் மேலும் முன்னேறி செல்வதில் துடிதுடிப்பாக இருந்தார்கள். துல்லியமான வரையறைகளை காண்பதற்காக பல்வேறு உபசாதனங்களை மறு ஆய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்தேன். DRDOவின் பலம் பெரியவர்களின் கோபத்துக்கு ஆளாகும் வகையில் நடந்து கொண்டேன். இந்திய விஞ்ஞான நிலையம், இந்திய தொழில்நுட்ப நிலையங்கள், விஞ்ஞான மற்றும் தொழில்துறை ஆய்வுக்குழு, டாடா அடிப்படை ஆய்வு நிலையம் மற்றும் எங்கள் துறை சம்பந்தப்பட்ட பல்வேறு கல்வி நிலையங்களின் நிபுணர்களை வரவழைக்க ஆரம்பித்தேன். காற்றோட்டம் இல்லாமல் மூச்சூட்ட புழுங்கிக் கொண்டிருந்த DRDL பணிமயங்கள் புது காற்றை சுவாசிப்பது அவசியம் என்று நினைத்தேன். சாளரங்களை அகலமாக திறந்து வைத்தும் அறிவியல் ஆற்றலின் ஒளிகிரணங்கள் உள்ளே பரவ தொடங்கின. மீண்டும் சாமுவேல் டெய்லரின் ஆன்சிட் மரைனர் கவிதை வரிகள் மனதில் எழுந்தன. Swiftly, swiftly flew the ship, riding gently the oncoming tide. 1983 ஆரம்பத்தில் எப்போதோ ஒரு தடவை பேராசிரியர் தவன் DRDL ஆய்வுக்கூடத்திற்கு வருகை தந்தார். சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு எனக்கு சொன்ன அறிவுரையை அவரிடம் நினைவுபடுத்தினேன். உங்களுடைய கனவுகள் நிஜமாகுவதற்கு முன்னதாக நீங்கள் கனவு காண வேண்டும். தாங்கள் விரும்பியது எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு சிலர் கவனத்துடன் விரைந்து முன்னேறுகிறார்கள். மற்றவர்கள் அடியெடுத்து வைக்காமல் நின்ற இடத்திலேயே பாதையை ஆட்டி அசைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு என்ன தேவை என்பதையும் அதை எப்படி கண்டு கொள்வது என்பதையும் அறியாதவர்கள் அவர்கள். பேராசிரியர் சாராபாய் மற்றும் பேராசிரியர் தவானின் தலைமையில் இங்கே அதிர்ஷ்டம் பெற்றிருந்த இஸ்ரோ தங்களுக்கென்று லட்சியங்களை வகுத்து கொண்டு தலைவர்கள் அவர்கள். தங்கள் வாழ்க்கையை விட அந்த லட்சியங்கள் தான் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தன. அதனால்தான் அவர்கள் பணியாளர் படை முழுவதற்கும் உத்வேகம் ஊட்ட முடிந்தது. DRDL ஆய்வுக்கூடத்திற்கு அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வாய்க்கவில்லை. அந்த அற்புதமான ஆய்வுக்கூடம் முடமாகி கிடந்தது. தனது அபார ஆற்றலையும் திறன்களையும் வெளிப்படுத்த முடியாமலும் சவுத் பிளாக்கின் பாதுகாப்பு அமைச்சகம் எதிர்பார்ப்புகளை கூட நிறைவேற்ற முடியாமலும் இது தடுமாறிக்கொண்டு இருந்தது. வேலை திறமையில் கைத்தேர்ந்து இருந்தாலும் கொஞ்சம் குழப்பத்தில் சிக்கிக்கொண்டு இருந்த எனது அணி பற்றி பேராசிரியர் தவானிடம் கூறினேன். அவருக்கே உரித்தான மந்தகாச புன்னகை படர்ந்தது.
அதற்கு பல விதங்களிலும் அர்த்தம் கற்பித்து கொள்ள முடியும். டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்தின் ஆய்வு மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டுமென்றால் முக்கியமான விஞ்ஞான தொழில்நுட்ப பிரச்சனைகளை பற்றி முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டும். எனது பணிக்காலம் முழுவதிலும் விஞ்ஞான விவரங்களில் ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையாக செயல்படுவதில் ஆர்வம் கொண்டிருந்தேன். எனக்கு மிகவும் நெருக்கமான வட்டாரங்களில் முற்றிலும் இதற்கு மாறான போக்கை பார்த்திருக்கிறேன். திரைமறைவு ஆலோசனைகளிலும் இரகசிய ஜோடனை வித்தைகளிலும் நிர்வாகம் ஈடுபடுவதால் பிளவு மனப்பான்மை உருவாகி விடுகிறது. இது போன்ற நடவடிக்கைகளை நான் எப்போதுமே சகித்து கொண்டதில்லை, அதிர்ந்து நின்றிருக்கிறேன். எனவே முதலில் நாங்கள் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தோம். முக்கியமான விவரங்களை ஆலோசித்து விவாதம் செய்து ஒரு கூட்டு முயற்சியாக செயல்படுவதற்கு வசதியாக மூத்த விஞ்ஞானிகள் அடங்கிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது என்று தீர்மானித்தோம். டிஆர்டிஎல் ஆய்வுக்கூடத்திலேயே ஏவுகணை தொழில்நுட்ப குழு மிசைல் டெக்னாலஜி கமிட்டி என்ற உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. பாதுகாப்பு நிர்வாகம் என்ற கோட்பாடு பிறந்தது. நடுவாந்திர விஞ்ஞானிகளையும் பொறியாளர்களையும் ஆய்வுக்கூடத்தின் நிர்வாக நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்வதற்காகவும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டோம். பல நாட்களாக தொடர்ந்து விவாதம், பல வாரங்களாக பட்டை தீட்டப்பட்ட சிந்தனையின் எதிரொலியாக கடைசியில் நீண்டகால அடிப்படையிலான வழிகாட்டியபடி சென்ற இலக்கை தாக்கும் ஏவுகணை திட்டம் கைடட் மிசைல்ஸ் டெவலப்மெண்ட் புரோகிராம் உருவானது. செலுத்தப்பட்ட பிறகும் கூட அதன் பாதையை மாற்றிக்கூடிய வசதி கொண்ட ஏவுகணை கைடட் மிசைல் என்று பெயர். நான் எங்கேயோ படித்ததை நினைத்து பார்த்தேன். எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை விரிவாக தெரிந்து கொள்வது ஒன்றும் இந்த உலகத்தில் முக்கியமல்ல. எந்த திசையில் நாம் நடைபோட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். மேற்கத்திய நாடுகளில் தொழில்நுட்ப வலிமை நம்மிடம் இல்லாமல் போனதால் அந்த வலிமையை நாம் அடைய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தது. இந்த உறுதிதான் எங்களின் உந்து சக்தி. நமது நாட்டிலேயே நமது சொந்த ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான ஒரு தெளிவான திட்டவட்டமான ஏவுகணை வளர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டுவதற்காக எனது தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஐதராபாத்தில் உள்ள பாரத் டைனமிக்ஸ் லிமிட் நிறுவனத்தின் அப்போதைய தலைவர் ஈஸ்ட் பி மார்ஷல், என்ஆர் ஐயர், ஏகே கபூர், கேஎஸ் வெங்கட்ராமன் ஆகியோர் இந்த குழு உறுப்பினர்கள். அரசியல் விவரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் பரிசீலனைக்காக ஒரு அறிக்கையை தயாரித்தோம். முப்படைகளை சேர்ந்த பிரதிநிதிகளுடன் ஆலோசித்து அந்த அறிக்கையை இறுதி வடிவம் கொடுத்தோம். 12 வருட காலம் நீடிக்கப் போகும் இந்த திட்டத்திற்கு ரூபாய் 390 கோடி செலவாகக்கூடும் என்று மதிப்பிட்டோம். வளர்ச்சி திட்டங்கள் பெரும்பாலும் உற்பத்தி கட்டத்தை எட்டும் சமயத்தில் நிதி பற்றாக்குறையால் முடங்கிவிடும். இரண்டு வித ஏவுகணைகளை வடிவமைத்து தயாரிப்பதற்காக எங்களுக்கு நிதி தேவைப்பட்டது. ஒன்று, உடனடியாக தாக்கக்கூடிய குறைந்த தூர அதிமுந்திய தந்திர ஏவுகணை டாக்டிக்கல் கோர் வெஹிக்கிள். மற்றொன்று, தரையிலிருந்து தரைக்கு பாயும் இடைப்பட்ட தூர ஏவுகணை மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் வெப்பன் சிஸ்டம். இந்த ரக சாதனத்தில் ஒரே சமயத்தில் பல ஏவுகணைகளை செலுத்த தேவையான வசதியை இரண்டாவது கட்டத்தில் உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருந்தோம். பீரங்கி தகர்ப்பு ஏவுகணை களத்தில் முன்னோடியாக செயல்பட்டதில் டிஆர்டிஎல் பிரபலம் அடைந்திருந்தது. ஏவுகணையை செலுத்திய பிறகு அதுவே தானாக இலக்கை தேடி சென்று தாக்கும் வகையிலான ஃபயர் அண்ட் ஃபார்கெட் மூன்றாவது தலைமுறை பீரங்கி தகர்ப்பு ஏவுகணைகளை உருவாக்கும் திட்டமிட்டிருந்தோம். எனது சாகாக்கள் அனைவரும் இந்த திட்டம் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் நான் முழுமையாக திருப்தி அடையவில்லை. புதைந்து கிடைக்கும் எனது கனவான ரீஎன்ட்ரி எக்ஸ்பிரிமெண்ட் லான்ச் வெஹிக்கிள் ரெக்ஸ் திட்டத்திற்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று ஏங்கினேன். வெப்ப தடுப்பான் ஹீட் ஷீல்ட்ஸ் வடிவமைப்பில் பயன்படக்கூடிய புள்ளி விவரங்களை திரட்டுவதற்கான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி திட்டத்தை மேற்கொள்ளுமாறு என் சாகாக்களிடம் கேட்டுக்கொண்டேன். எதிர்காலத்தில் நீண்ட தூர ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான ஆற்றலை உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த வெப்ப தடுப்பான்கள் தேவைப்பட்டன.
சவுத் பிளாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை முன்வைத்து விளக்க உரை ஆற்றினேன். இந்த விளக்க நிகழ்ச்சிக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமன் தலைமை வகித்தார். முப்படை தலைமை தளபதிகளான ஜெனரல் கிருஷ்ணராவ், ஏர் சீஃப் மார்ஷல் திலீப் சிங், அட்மிரல் டாப்சன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். அமைச்சரவை செயலாளர் கிருஷ்ணராவ் சாஹிப், பாதுகாப்புத்துறை செயலாளர் SM கோஷ், செலவினங்கள் துறை செயலாளர் கணபதி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். எல்லோருக்கும் எல்லாவிதமான சந்தேகங்களும் எழுந்துள்ளன என்பது போல தோன்றியது. எங்களுடைய திறமைகள் பற்றி, தேவையான தொழில்நுட்ப அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சாத்தியப்படுமா, அதை பெற முடியுமா என்று, இது உருப்படியான திட்டமா, திட்ட காலம், திட்ட செலவு என அனைவருக்கும் அடுக்கடுக்கான சந்தேகங்கள். அந்த கேள்வி பதில் அமர்வு ஆரம்பித்து முடியும் வரை டாக்டர் அருணாச்சலம் ஒரு பாறையைப் போல் உறுதியுடன் எனக்கு பக்கபலமாக இருந்தார். விஞ்ஞானிகள் பொதுவாக எப்போதுமே கனவுலகில் சர்ச்சிப்பவர்கள் என்று கருதிய உறுப்பினர்கள் திட்டம் பற்றி சந்தேகப்பட்டார்கள். சிலர் எங்களுடைய பேராசை திட்டத்தை குறித்து ஆட்சேபங்களை எழுப்பினாலும் சந்தேகப்பட்டவர்கள் உட்பட்ட எல்லோருக்கும் தனக்காக இந்தியா சொந்த ஏவுகணை சாதனைகளை தயாரிக்கும் யோசனை பற்றி ஆனந்த பரவசம் பொங்கியது. கடைசியில் சுமார் 3 மணி நேரம் கழித்து அன்று மாலை பாதுகாப்பு அமைச்சர் வெங்கட்ராமனை சந்திக்கும்படி எங்களிடம் சொல்லப்பட்டது. நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் காண்போம்.